நாங்க ரிதிமாவை பார்க்கணும். சாரி, உங்களால அவங்கள பார்க்க முடியாது. மேம் இப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காங்க. மீட்டிங்கா? இருங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? நில்லுங்க மேம். அட எல்லாரும் எங்க போறீங்க? நில்லுங்கன்னு சொல்றேன்ல. இப்ப மேம் நீங்க உள்ள போய் பார்க்க முடியாது. நில்லுங்க சார். ஐ வாண்ட் டு. நீங்கெல்லாம் யாரு? வாட் இஸ் ஹேப்பனிங்? நீ எப்படி இவங்களை உள்ள விட்ட? மேம் இவங்க எல்லாரும் சிஐடி உங்களை தான் தேடிட்டு வந்திருக்காங்க. சிஐடி? ஐ மீன், இஸ் எவ்ரிதிங் ஓகே? லைக் நீங்க தான் ரிதிமாவா? ஆமா, நான் தான் ரிதிமா, இந்த கம்பெனியோட எம்டி. ஏன்? நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வரீங்களா? ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதனால நான் இப்போ வர முடியாது. நான் உங்க எல்லாரையும். உங்களுக்கு உயிரை விட இந்த மீட்டிங் தான் முக்கியமா? வாட்? உங்க உயிர் ஆபத்துல இருக்கு, வாங்க. என்ன யாரு கொல்லணும்னு நினைக்கிறாங்க? விக்ரம். விக்ரம்? அப்படின்னா போய் நீங்க அந்த விக்ரம பிடிங்கல. என்ன வேடிக்கையா இருக்கு? விக்ரம் என்ன கொல்ல போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அவனை போய் பிடிக்காம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. விக்ரம நாங்க புடிச்சிட்டோம். விக்ரம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான், இருந்தாலும் அவங்கள ஏமாத்திட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருவான்னு நீங்க நினைக்கிறீங்க, ரைட்? விக்ரம் இனிமே எப்பவும் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க முடியாதுன்னா ஐம் சாரி. அதாவது விக்ரம் இறந்துட்டான். வாட்? ஒன் செகண்ட், விக்ரம் இறந்துட்டானா? விக்ரம் என்ன கொலை பண்ண நினைச்சா, ரைட்? ரியலி? ஒன் செகண்ட், விக்ரம் எப்படி என்ன கொலை பண்ண முடியும்? இப்பதான் நீங்களே சொல்றீங்க விக்ரம் இறந்துட்டான்னு. உங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு? உடம்பெல்லாம் சரியா தானே இருக்கு? நாங்க சொல்றது ஒன்றும் விளையாட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு செகண்ட், நீங்க தான் சொன்னீங்க விக்ரம் என்ன கொலை பண்ண நினைச்சான்னு. யார் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் யோசிக்காம வந்துருவீங்களா? விக்ரம் சாகறதுக்கு முன்னாடி இதை சொன்னான். ஓஹோ, விக்ரம் தான் சாகறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட சொன்னானா? அதாவது ஒரு மனுஷன் சாகறதுக்கு முன்னாடி போய் சொல்ல மாட்டான், அதானே? சரி, அவன் என்ன சொன்னான்? நான் இப்ப இறந்துட்டு இருக்கேன், மறுபடியும் உயிர் பழிச்சு வந்து ரிதிமாவை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானா? அதானே சொன்ன உங்ககிட்ட. சிரிக்காதீங்க. நான் வேற என்ன பண்றது? நீங்க பேசுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. அவன் சொன்னா இன்னைக்கு 9 மணிக்கு உங்களை அவன் கொல்ல போறானா? நைட்டு 9 மணிக்கா? ஒரு செகண்ட் 9 மணிக்கு இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்கு. உங்களுக்கும் வாட்ச் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம். we can wait 1 minute. வெயிட் பண்ணுவோம். let's see விக்ரம் எப்படி வந்து கொலை பண்ணான்னு பாப்போம். நாம சொல்றது இவ மண்டைக்கு ஏறலன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சொன்னா இவ ஒத்துக்க மாட்டான். பாப்போம். ரிதிமா, 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 ரிதிமா என்னாச்சு? ரிதிமா, ரிதிமா, யாராவது இருக்காங்களா? ரிதிமா. சாரி, ரியலி சாரி. ஐ மீன் 9 மணி ஆயிடுச்சு, அதனால தான் சும்மா உங்களை. உங்களுக்கு இது காமெடியா இருக்கா? காமெடியாவா? நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அவன் இறந்துட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் அவன் தான் என்ன கொல்ல வரான்னு சொல்றீங்க. இப்ப வரைக்கும் யாரும் வரல, அதான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு. ஐம் சாரி. அது மட்டும் இல்ல, நிறைய டைம் ஆயிடுச்சு. நீங்க உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதோட என் டைமையும் சேர்த்து. இப்ப நான் போய் என் வேலையை பார்க்கட்டா? ஓகே. வெல், இப்போ நீங்க கிளம்பலன்னா நான் உங்களோட டிசிபி சீனியர் மிஸ்டர் சித்ரோலிக்கு தான் கால் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், உங்க ஃபோன்.
வாட் a டைம் வேஸ்ட். சரிப்பா, நான் இப்போ போகிறேன். பாட்டி எப்போ வேணா வரலாம். அட போப்பா பண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட. இல்லைடா, நான் போகிறேன் இப்போ. இன்னைக்கு பாட்டி என்னோட ஃபேவரட் நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னடா? சாயங்காலம் மறுபடியும் பார்க்கலாம், 4 மணிக்கு. சரி சரி, பாய் பாய். வணக்கம் சார். அந்த குழந்தை எப்படி இருக்கான்? பேசலாம் செய்யறான், பிரச்சனை இல்லை. மயக்கத்தில் இருந்தாரு அவரை பார்க்க முடியல, யாருன்னு தெரியல சார். எந்த ஃப்ளோர்ல லிஃப்ட் மாட்டிக்கிட்டு இருக்கு சார் 10th 11th ஃப்ளோருக்கு நடுவில் சார். சரிங்க, வேற யாரெல்லாம் இருக்காங்க? சார் ஒரு வாட்ச்மேனும் லிஃப்ட் சரி பண்றவரும். ஐயோ என்னோட பேரன், ஐயா என்னோட கொஞ்சம் எல்லாம் நவருங்க பேரன். நவருங்க நவருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயா என் பேரனை காப்பாத்துங்க. இந்த உலகத்துல அவனை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. கவலைப்படாதீங்கம்மா, அவனை காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தான் வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். பாட்டி பாட்டி நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. நீங்க உட்காருங்க பாட்டி, அவனுக்கு எதுவுமே ஆகாது. புருவி, ஃப்ரெடி, இந்த சிசிடிவி நீங்க ஃபுல்லா கவனிச்சிட்டு பயப்படாதீங்க. இருங்க. வண்டிக்கு எதுவும் குழந்தை ஆகாது. பயப்படக்கூடாது, அவங்க கிட்ட சொன்னா பேசிட்டே கேளுங்க. இருங்க. அங்க பாருப்பா பாரு. ஹலோ ஏய் பண்டி கண்ணா, ஹலோ, யார் பேசுறது? இங்க பாருப்பா, நாங்க சிஐடிலேருந்து வந்திருக்கோம். சிஐடி? நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். நாங்க இப்போ உன்னை லிஃப்ட்ல இருந்து வெளியே எடுத்துருவோம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை காப்பாத்துங்க. லிஃப்ட்ல இருந்து வெளியே எடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் பயப்படாத கண்ணா, நீ தைரியமான பையன்ல. தயா சார், அபிஜித் சார் லிஃப்ட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க, சரியா? அவங்க உன்னை காப்பாத்திடுவாங்க. நம்ம கீழே போய் ஆகணும் தான் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் தரங்க. சார் நீங்க இந்த வழியா இறங்க போறீங்களா? அட ஆமா, தோறப்பா பேசிக்கிட்டு இருக்காத. அட சார், அவங்க கிட்ட கன் இருக்கு சார். அட முதல்ல சீக்கிரம் தொடன்றல. அங்கிள், நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வராங்க. நானே உள்ள போறேன். சரி, பார்த்து. சார் சார்,
காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க பயமா இருக்கு அபிஜித் காப்பாத்துங்க தயா நான் உள்ள போயே ஆகணும். குழந்தைக்கு நிறைய அடிபட்டுரும். சரி பொறுமையா. ஐயோ காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்கு காப்பாத்துங்க சார் அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள் காப்பாத்துங்க தயா சார், சார் தயா சார், தயா சார், தயா சார், தயா சார் சார் நீங்க ஓகேவா? அபிஜித் 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 நோ டார்ச் கூட. ஏய் அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் இந்த பிடிங்க வண்டியை மேல தூக்கு. வாக்கண்ணா வண்டி சீக்கிரம். அபிஜித் அந்த குழந்தைக்கு என்னாச்சு? அந்த குழந்தை எங்க? பையன் சேஃப் தான். நீ ஓகேவா? இந்த ஆளு இவ செத்துட்டான். குட் ஜாப் பாண்டி, வெரி குட். சார் நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் பண்டியோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க எல்லாரும் உங்களோட உயிரை பணைய வச்சு என் பேரிட காப்பாத்துனீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். அட என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். இது எங்களோட கடமை. சொல்ல போனா இங்க உண்மையான ஹீரோவே பண்டி தான். பாத்தீங்களா, தயா ரொம்ப சரியா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, பண்டி மாதிரியே எல்லா குழந்தைகளும் புத்திசாலியா தைரியசாலியா இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன வேணும்? பாஸ் பாஸ் இவன் உடம்புல இருந்து ஒரு புல்லட் கிடைச்சிருக்கு. ஒரு புல்லட்டா? இவங்கிட்ட இருந்த கன்ல இருந்து ஒரு புல்லட் தான் ஃபயர் ஆயிருக்கு. இங்க வரத்துக்கு முன்னாடி இவன் யாரையோ சுட்டிருக்கான். ஆனா இவனையும் யாரோ சுட்டிருக்காங்க. ஆமா இவன் யாரு? சார் ஒரு பாக்கெட்ல ஒரு ஐடி இருக்கு, அதுல விக்ரம்னு பேர் போட்டிருக்கு. இவரு அந்தரியில தங்குறவரு. விக்ரமா? இங்க விக்ரமா யாருக்கும் தெரியாது அப்படின்னா அப்ப இந்த பில்டிங்க்கு அவன் எதுக்காக வந்திருக்கான்? இவ்வளவு மோசமா அடிபட்டிருக்கும் போது இந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கணும். எதுக்காக இங்க வந்தான்? குழந்தையை கேட்போம் வாங்க. பண்டி இங்க வாடா கண்ணா. அங்க அந்த அங்கிள் இருக்காரு இல்லையா? ஆமா. அவர் இங்க யாரை பார்க்க வந்தாரு? எதுக்காக அவர் உள்ள வந்தாரு? நீ ஏதாவது பாத்தியா? ஆக்சுவலாக அவர் என் கூட லெஃப்டில் வந்தார். அப்போ ஒரு 14th ஃப்ளோர் பட்டனை ப்ரெஸ் பண்ணார். 14th ஃப்ளோரா? 14th ஃப்ளோர். இங்க 14th ஃப்ளோர்ல யார் யாரெல்லாம் தங்கியிருக்கீங்க? நான் தங்கியிருக்கேன் சார். எஸ் சார். உங்கள யாருக்காவது இந்த ஆளை தெரியுமா? இல்ல சார். சார் அது 14th ஃப்ளோர்ல ஒரு ஆள் தங்கி இருக்காரு சார். அவர் பேர் அசோக். அவருங்க ஏன் இங்க வரல? சார் ஆக்சுவலா அவர் இங்க இல்ல, எங்க வெளியில போயிருக்காரு. நைட்டுக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னது? அந்த அங்கிள் என்கிட்ட சொன்னார்,
இன்னைக்கு ராத்திரி யாரோ சாக போறாங்களாம். சாக போறாங்களா? என்ன சொல்ற? ரிதிமாவை இனிமே யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா கொல்ல போறவன இறந்து போயிட்டான். நான் தான் ரிதிமாவை கொல்ல போறேன்னு விக்ரம் எதுக்காக பண்டி கிட்ட சொல்லியிருக்கணும்? அவனுக்கே அடிபட்டு ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. இல்ல வேற ஏதோ விஷயம் இருக்கு. அவன் எப்படி இங்க வந்தான் தெரிஞ்சாதான் இந்த கதை இதுக்கப்புறம் நவரும். ஏங்க உங்களை தான் சொல்லுங்க. இந்த பில்டிங்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தாங்கல்ல, அவங்க சட்டெல்லாம் கூட ரத்தமா இருந்துச்சு. அவ எப்படி இங்க வந்தான்? அதாவது ஆட்டோல வந்தானா, இல்ல டாக்ஸில வந்தானா, இல்ல நடந்து வந்தா? ஏதாவது பாத்தீங்களா? ஆமா சார், அவன் அந்த வண்டியில வந்தான். சர்ன்னு வந்து இந்த வண்டியை மோதி நிறுத்திட்டு அவசரமா கீழே இறங்கி வேகமா அந்த பில்டிங்குள்ள போயிட்டான். இந்த வண்டிலையா? ஆமா சார். சார், அவன் எவ்வளோ அவசரத்தில் இருந்திருக்கானா, வண்டியை லாக் பண்ண கூட மறந்துட்டான். சார், இந்த வண்டி நிஷாந்த்னு ஒருத்தரோடது, விக்ரமோடது இல்ல. இந்த நிஷாந்த் எங்க நடுவுல வந்தான்? ஏன் விக்ரம் அவனோட வண்டி எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்? நிஷாந்தோட அட்ரஸ் இருக்கா அதுல? இப்படி என்ன ஆச்சு? யாரோ துப்பாக்கியால சுட்டு அவரை கொலை பண்ணிட்டாங்க. துப்பாக்கியால சுட்டுட்டாங்களா? ஆமாங்க, நாங்க அந்த விஷயமா தான் உங்ககிட்ட விசாரிக்கலாம்னு இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது? விக்ரமுக்கு யாரு கூடவாவது பகை இருந்ததா? இல்ல சார், யாரு கூடயும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? சார், அவர் ஒரு இன்ஜினியர். அவருக்கு புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ஈடுபாடு உண்டு. அவரு எப்பவுமே ஏதாவது ஒரு கேஜெட்டோ இல்ல ஒரு ஆப்போ எதையாவது இன்வென்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு சார். சார், அவரு ரொம்பவே அறிவாளி சார். மல்லாட்ல பிளாட்டினம் டவர் இருக்கே, அங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்கறது சரியா இருக்காது, பட் எங்களுக்கு வேற வழி இல்ல. ரித்திமான் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியும் சார், நல்லாவே தெரியும். தெரியுமா? யாரு உங்க? சார், அவங்கள எனக்கு பர்சனலா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் சார், அது விக்ரம். அவங்களுக்கு ஏதோ இன்வென்ஷனை அனுப்பி வைக்கிறதா இருந்தாரு. அவங்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட எம்டின்னு சொன்னாரு. அப்படின்னா உங்ககிட்ட அவங்க நம்பர் இருக்கணுமே. Oh no. சார், செத்துட்டாரு. சார், 2 ஷெல்ஸ். 2 ஷெல்ஸா? அப்படின்னா இந்த ரூம்ல 2 புல்லட்ஸ் பாஞ்சிருக்கு. 2 இடத்துல ரத்தமும் இருக்கு. இது இவனோட ரத்தமா இருக்க முடியாது, ஏன்னா இங்க அதோட ட்ரையல்ஸ் இருந்திருக்கும். சார், இவன் தான் நிஷாந்த். ஓ, நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவன் இறந்துட்டான். இந்த ரூம்ல 2 புல்லட் பாஞ்சிருக்கு. ஒன்னு இவன் மேல பட்டு இருக்கு, இன்னொன்னு விக்ரம். இது விக்ரமோட ரத்தமா தான் இருக்கணும். காயத்தோட இவனோட வண்டியில தானே கிளம்பி இருக்கான். ஆனா விக்ரம், அவன் கண்ணுல இருந்து ஒரே ஒரு புல்லட் தான் பாஞ்சிருக்கு. ஒருவேளை விக்ரம் தான் இவனை துப்பாக்கியால சுட்டானா, ஏதோ சண்டை நடந்து விக்ரம் இவனை சுட்டு இருந்தான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கன் இங்க இருக்கணுமே. இல்ல இந்த ரூம்ல இன்னொருத்தனும் கூடவே இருந்திருப்பானோ. அவன் தான் நிஷானோட கன்னை எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல அவனே இவங்க 2 பேரும் கொலை கூட பண்ணிருக்கலாம். தயா, ஆமாப்பா, நான் இங்க நிஷானை பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனா இப்போ
அவனை யாரை சுட்டு கொன்னுட்டாங்க. அங்க ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? ரிதிமா பத்தி தெரிய வந்துருச்சா? அப்ப விக்ரமுக்கு ரிதிமாவை தெரியுமா? அந்த பையன் கரெக்டா தான் சொன்னான். எங்க? ஆபீஸ்லயா? இல்ல வேணாம், இதோ நானே கிளம்பி அங்க டைரக்டாவே வந்துடுறேன். நான் உன்னை அங்க ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே. மணி 8:30. 9 மணி நேரம் தான் இருக்கு. 9 மணிக்கு விக்ரம் ரிதிமாவை கொல்றதா இருந்தா ஒரு இறந்து போனவனால எப்படி கொல்ல முடியும்ன்றத பார்ப்போம். உங்க உயிர் ஆபத்துல இருக்கு. என்ன யார் கொல்லணும்னு நினைக்கிறாங்க? விக்ரம் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அவன் உங்களை கொல்றதா சொல்லியிருக்கான். இப்போ நீங்க அவனை பிடிக்காம என்ன காப்பாத்தணும்னு வந்திருக்கீங்களா? விக்ரம் இறந்துட்டான். விக்ரம் இறந்துட்டானா? ஓஹோ, இருந்தாலும் இப்போ அவன் என்னை கொல்ல வர போறானா? மேற்கொண்டு நீங்க இங்கேருந்து கிளம்புற உத்தேசம் இல்லைன்னா நான் உங்களோட டிசிபி சீனியர் மிஸ்டர் சித்ரோலியை கூப்பிட வேண்டியது இருக்கும். சார், ரிதிமா சாக போறது விக்ரம்க்கு எப்படி தெரியும்? டைம் கூட அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல சார், ஆக்சுவலி நிஷாந்தோட வீட்ல என்னதான் நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. யாரை கொலை பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஓகே, தெரிய வந்துருச்சு. நிஷாந்தோட வீட்ல கிடைச்ச ரத்த மாதிரிகள் அது விக்ரமோடது. வாவ், கலக்கிட்டீங்க டாக்டர் சார். நிஷாந்தோட வீட்ல நான் கண்ணை மூடிட்டு சொன்ன விஷயத்த ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நீங்க இங்க உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாவ். அபிஜித் நண்பா, கண்ணை மூடிக்கிட்டு சொல்றதுக்கும் சயின்டிஃபிக்கா ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நண்பா. இல்லைன்னு சொல்லவே இல்லையா டாக்டர் சார்? உங்ககிட்ட டாக்டர் டிகிரி இருக்கு, என்கிட்ட இல்ல. என்ன சொன்ன? ஒண்ணுல அது விக்ரமுக்கு குண்டடி பட்டுச்சு. அது யாரோட கன்ல இருந்து வந்த புல்லட்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த தோட்டம் விக்ரம் கையில இருந்த கன்ல இருந்து தான் புறப்பட்டது. என்ன, விக்ரம் கையில இருக்கிற கன்னை வச்சு அவனே சுட்டுக்கிட்டானா? இல்ல, விக்ரம் உடம்புல தோட்டா பாஞ்ச அந்த ஆங்கிள வச்சு பார்க்கும்போது விக்ரம் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான்னு எனக்கு தோணல. ஆனா துப்பாக்கியில விக்ரமோட கைரேகை தான் இருக்குது. அப்படின்னா டாக்டர் சார், விக்ரமோட துப்பாக்கி எடுத்துட்டு அவனை சுட்டுட்டு அந்த கன்னை கீழே போட்டு அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் விக்ரம் அந்த கன்னை எடுத்துட்டு பில்டிங் குள்ள போயிட்டான். இன்னொரு பக்கம் நிஷாந்தை யார் சுட்டாங்க? இந்த விஷயமும் நம்மளுக்கு இன்னும் புரியல. எந்த துப்பாக்கியால நிஷாந்த சுட்டாங்களோ அதுவும் கிடைக்கல. சார், இன்னொரு விஷயம் புரியல. இவ்வளவு மோசமா காயம் அடைஞ்சது பிறகும் விக்ரம் நிஷாந்த் வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தான்? தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக எங்காவது உதவி கேட்டிருக்கலாம்ல? அந்த பில்டிங்ல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அதனாலதான் தன்னோட உயிரை கூட காப்பாத்திக்காம அந்த பில்டிங்கை நோக்கி அவன் ஓடி இருக்கான். ஹலோ. என்ன அப்படியா? சரி சரி, தேங்க்யூ. என்னாச்சு? பிளாஸ்ட் ஆகிறப்போ ரித்திமாக்கு ஃபோன் கால் வந்துச்சான். அதுவும் விக்ரமுடைய மொபைல்ல இருந்து வந்துச்சான். விக்ரம்? அது எப்படி சாத்தியமாகும்? விக்ரமோட போன் இங்கதான் இருக்கு, பியூரோல. அதுவும் சல்லி சல்லியா கிடக்குது, ஒர்க்கும் ஆகாது. இந்த போனை வச்சுக்கிட்டு அதுவும் அங்க இருந்து யார் போன் பண்ணி இருக்க முடியும்? யாருன்னு தெரியல சார், இந்த போனை ஒருத்தன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். அவன் உண்மையிலேயே திறமைசாலிதான். ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த போன்ல? அவ எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான்னா, இந்த போன்ல ஒரு நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிட்டா கரெக்டா அதே டைமுக்கு
அந்த ஃபோன் எந்த மோசமான நிலைமையில இருந்தாலும் அப்ப கூட இதுல இருந்து கரெக்டா ஃபீட் பண்ண அந்த நம்பருக்கு கால் போற மாதிரி இந்த மொபைல் அவன் செட் பண்ணி வச்சிருக்கான் சார். அப்பா, மனுஷனோட மூளை எப்படிலாம் யோசிக்குது பாத்தீங்களா சார்? அவன் மட்டும் அதை சரியான வழியில பயன்படுத்தியிருந்தானா இந்த உலகம் எவ்வளவு நல்லபடியா மாறி இருக்கும் சார். ஆமா ஃப்ரெடி, என்ன பண்றது? மனுஷன் தனக்குள்ள இருக்கிற அகங்காரத்துக்கும் பழி வாங்குற உணர்வுக்கும் அடிமையா இருக்கான். ஓ நோ, என்ன சொல்ற? இன்னொரு நம்பருக்கும் கால் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் சார். அப்படின்னா இன்னொரு பிளாஸ்டா? ஆமா சார், இந்த போன்ல இருந்து இன்னொரு நம்பருக்கும் கால் போக போகுது. என்ன டைம்க்கு செட் பண்ணிருக்கான்னா இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு. பூர்வி, இந்த நம்பரை சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணு. யார் நம்பர்னு கண்டுபிடி. சார் இதை தடுக்க வேற வழி இல்லையா? நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. இதை தடுக்க முயற்சி பண்றேன் சார். ப்ளீஸ் சார், இந்த நம்பர் அசோக்னு ஒருத்தரோடு சார். அந்த பில்டிங்ல தான் இருக்காங்க. பிளாட்டினம் டவர், பிளாட் நம்பர் 1402. அப்படின்னா அவனோட அடுத்த வேட்டை அசோக். சாரி சார், என்னால இந்த ப்ரோக்ராமை தடுக்க முடியல. என்னப்பா சொல்ற? அப்படின்னா அசோக்கு 1 மணிக்கு ஃபோன் போகுமா? அது அவன் எடுத்தானா வெடிச்சு செத்துருவானே. ஆமா சார். அபிஜித், நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. பூர்வி, அசோக் கால் பண்ணு. சார் வேணாம், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒருவேளை வெடிச்சிருச்சுனா? அட பின்ன. சார் பங்கஜ் தான் அங்க இருக்கானே. குட் 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 குட். பங்கஜ். பங்கஜ். எஸ் சார். உடனே கிளம்பி 1402க்கு போ. அங்க அசோக்னு ஒருத்தர் இருப்பாரு. 1 மணிக்கு அவரோட ஃபோன் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்குள்ள அங்க சீக்கிரம் போ. 1 மணிக்கா? யாரோடது? யாரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், நான் சிஐடில இருந்து வரேன். என் பேர் பங்கஜ். உங்களோட போன்ல யாரோ பாம் வச்சிருக்காங்க. பாமா? என்ன பாம் சார்? தெரியல, யாரோ உங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னதுக்கு கொலை பண்ணணும்? யாரு கொலை பண்ணணும்? ஏன் கொலை பண்ணணும்? அதை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். 1 மணிக்கு வர போன் எடுத்து ஆன் பண்ணீங்கன்னா பாம் வெடிச்சிரும் சார். இல்லையா, நான் தான் ஆன்சர் பட்டன் அமுக்கிட்டேனே. 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் பிளாஸ்ட் ஆகலையே. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை யாரோ வேணும்னு குழப்பி இருக்காங்க. இல்ல சார், இருங்க, நீங்க 1 நிமிஷம் இங்கே இருங்க ப்ளீஸ். அசையாதீங்க, இங்கேயே இருங்க.
1:05 ஆயிருச்சே. ஒரு மணி. இந்த கிளாக் ஃபாஸ்டா இருக்கு. உங்க டீம்ல இருக்கிற இந்த பையன் உண்மையிலே தைரியசாலி. இவன் மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தானா நான் மட்டும் என் நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். சார், சார், என் தைரியத்தை பாராட்டி என் ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் பேசுங்களேன் சார். ஏசிபி சார் கிட்ட இவருக்கு மேல என்ன போடுங்களேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். மேல போகணும்னு நினைக்கிறியா? இவருக்கு மேல போகவே முடியாது. புரியுதா? ஃப்ரெட்டி சாரா ஆவறது ஈஸிலாம் கிடையாது, முடியாத காரியம்தான். சார், இவன் என்ன சொன்னா? என்ன சொன்னானா, பெரியவனாயி ஃப்ரெட்டி சார் மாதிரி ஆகணும்னா. எல்லா குழந்தைங்களும் அதான் சொல்றாங்க. ஐயோ சார், இல்ல இல்ல சார், இல்ல. அசோக் ஜி, பாம் உங்க மொபைல் போன்ல இல்ல, லேண்ட்லைன்ல தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க கிளாக்ல கூட ஒரு 5 மினிட்ஸா ஃபாஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்க வீட்டில் அடிக்கடி வந்து போறவனால தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும். கண்டிப்பா அவன் தான் உங்க வால் கிளாக்கையும் நோண்டி இருக்கணும். நான் இந்த வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்காரங்க கூட வீட்டில் யாரும் இல்லை. அதோட என் கடிகாரத்தை நான் முன்ன பின்ன திருப்புறது கிடையாது. யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லை. அவ 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தி வந்தா. ஒரு சேல்ஸ் உமன் என் வீட்டுக்கு வந்தா. இந்த கிச்சன் சாமான்லாம் வித்துக்கிட்டு இருந்தா. நான் ஒரு பக்கம் அவசரத்தில் இருந்ததால அவளையும் நான் பார்க்கல, அந்த பொருட்களையும் வாங்கலை. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அவ என்கிட்ட தண்ணி கேட்டா. அப்புறம் நான் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தேன். அப்புறம் அவ தண்ணி குடிச்சிட்டு என் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் நான் என்னோட ரூமுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகி வெளியே கிளம்பிட்டேன். அப்புறம் நான் நைட்டு தான் திரும்பி வந்தேன். சேல்ஸ்மேன் இந்த அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள வரக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருந்ததை நான் பார்த்தனே. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி உள்ள வந்தான்? வாட்ச்மேன் தடுக்கலையா? நீ சரியா தான் சொல்ற அபிஜித். சார், கண்டிப்பா சொல்றேன், அவன் கிச்சன் பொருட்களை விற்கிற லேடி கிடையாது. அந்த லேடியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? அவ திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல அவளோட காலை பார்த்தேன். அப்போ அவ கால்ல தீக்காயம் பட்ட மாதிரி ஒரு தழும்பு இருந்துச்சு. சூசி மேடம், நீங்களா? சொல்றோம். உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும்னு எங்களுக்கு அப்ப தெரியவே தெரியாது. பணமா? எனக்கு தேவையா? இல்லையே. அட, அப்புறம் எதுக்கு நீங்க வீடு வீடா போய் பொருள் எல்லாம் விக்கிறீங்க? என்ன உளறீங்க? நான் எதுக்கு வீடு வீடா போய் பொருள்லாம் விக்கணும்? நான் தான் ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்படின்னா நீங்க
பிளாட்டினம் டவர் ஃபிளாட் நம்பர் 1402க்கு ஏன் போனீங்க? அதான் மிஸ்டர் அசோக்கோட வீட்டுக்கு ஏன் போனீங்க? மேடம், ரொம்ப அவசரத்துல இருக்கீங்க போல. எங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் பொருட்களை வாங்கிக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் இது தனியா ஒண்ணும் பண்ணல. என் கூட இன்னொரு ஆளும் இருந்தாங்க. அவ தான் எல்லா பிளானும் பண்ணா. யார் அது? சூசி, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். அப்படின்னா ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? உன்னை வேற எங்காவது வந்து பாத்திருப்பேன்ல. இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட. நம்ம 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்த்தாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வா இங்க இருந்து. நீங்கெல்லாம் என்ன விடுங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அல்கா, நீயா? அல்கா, இவள தெரியுமா? சார், இவ என்னோட பொண்டாட்டி. ஆனா இப்போ நாங்க பிரிஞ்சுதான் வாழ்றோம். இந்த பில்டிங்ல 4வது மாடியில இருக்கா. சரி, இப்ப சொல்லு அல்கா. விக்ரம், நிஷாந்த், அப்புறம் ரித்திமா, இந்த 3 பேரையும் எதுக்காக நீ கொன்ன? அதோட அசோக்கையும் எதுக்காக கொலை பண்ணணும்னு கிளம்புன? ஆக்சுவலா சார், அசோக்கையும் ரித்திமாவையும் இவங்க 2 பேரை மட்டும்தான் கொலை பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். நிஷாந்தையும் விக்ரமையும் வேற வழி இல்லாம கொன்னோம். சுசி ரித்திமாவை எதுக்கு கொலை பண்ண நினைச்சானா? ரித்திமாவும் சுசியும் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த கம்பெனியை ரித்திமா ஏமாத்தி புடுங்கிட்டா. இவ எதுக்காக தன்னோட புருஷனை கொலை பண்ண நினைச்சானா? அசோக் இவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்காமே இருந்தாரு. இந்த நிஷாந்தும் விக்ரமும் எப்படி நடுவில் வந்தாங்க? விக்ரம் தன்னோட புது இன்வென்ஷனை ரிதிமா கிட்ட விற்கணும்னு நினைச்சாரு. எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது. ஆக்சுவலி சார், விக்ரம் கிட்ட எந்த மொபைல்ல இருந்து சிக்னல்ஸை கேட்ச் பண்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை அவர் டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் நெட்வொர்க்கும் சுவிட்ச் ஆஃப் இருந்தாலும் அப்ப கூட சிக்னல் அதை கேட்ச் பண்ணும். எங்க பிளானுக்கு அவரோட சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவைப்படும் நாங்க நினைச்சோம். ஐ மீன் மொபைல் பாம்பிங். ரிதிமாவையும் அசோக்கையும் பாம்பை வச்சு கொலை பண்ணிடலாம்னு நினைச்சோம். அதோட இது தொடர்பா விக்ரம் கிட்ட கூட இதை பேசி பார்த்தோம். ஆனா அவர் அதை மறுத்துட்டாரு. அப்பதான் நாங்க அவங்களோட அசிஸ்டன்ட் நிஷாந்த் இதெல்லாம் பண்ண சொன்னோம். கொஞ்சம் பணம் கொடுத்ததான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் உங்களோட திட்டத்தை விக்ரம் வெளியே சொல்லிடுவாரோன்னு நீங்க பயந்துட்டீங்க. அதனால தான் நிறைய சூழ்ச்சி பண்ணி நீங்க அந்த டிவைஸை விக்ரமோட ஃபோன்லயே வச்சுட்டீங்க. முதல்ல ரிதிமாவை கொலை பண்ணீங்க, அப்புறம் அசோக்கை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்க. கரெக்டா? ஆமா சார். டிவைஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் விக்ரமையும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் துப்பாக்கியால சுட்டுட்டோம். ஆனா விக்ரம் பொழைச்சிட்டான். எங்க 2 பேரையும் ரூம்ல வச்சு போட்டுட்டு எங்களை பத்தி அசோக் கிட்ட சொல்றதுக்காக அவன் அங்கிருந்து தப்பிச்சு கிளம்பி போயிட்டான். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான். நீ சுசி ரிதிமாவோட போனுக்கு பதில் அங்க பாம்பு வச்ச போனை நீ தான் மாத்தி கொடுத்துருக்க. அதே மாதிரி அசோக்கோட வீட்டுக்கும் போய் அங்க லேண்ட்லைன்ல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்க. கடிகார டைமையும் மாத்திருக்க. அசோக்கை காப்பாத்துறதுக்கு விக்ரம் பண்டி கிட்ட சொல்ல, பண்டி எங்க கிட்ட சொல்ல, கடைசியில நாங்க அவரை காப்பாத்திட்டோம். ஆனா இனிமே உங்க 2 பேரையும் யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் மொத்தம் 3 கொலை பண்ணிருக்கீங்க. இனி 2 பேருக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்.
தூக்கு தண்டனை.